நான் திவான் இன்ஃபார்ம். நமக்கு வருத்தம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசியல் இப்படி போயிருச்சு அப்படிங்கிற வருத்தம் வந்து நமக்கு நிறையா இருக்குது. காலங்காலமாக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களுக்கு உதாரணமாகத்தான் இருந்திருக்கு. அறிவு சார்ந்த அரசியலை முன்னெடுக்கிறதும் சரி, ஒவ்வொரு திட்டங்களும் சரி, கொள்கை சார்ந்த விஷயங்களும் மற்ற இந்தியாவுக்கே முன்மாதிரியான இருந்த மாநிலம் வந்து தமிழ்நாடு. இங்கு வந்து பெரும் பெரும் அறிஞர்கள், காமராஜர் முதல், சேவை மனப்பான்மை கொண்ட காமராஜர் முதல், பொது உடைமை தத்துவத்தை முன்னெடுத்த தலைவர்களாக இருக்கட்டும், அதிகமான ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு மாநிலமான தமிழ்நாட்டில் வந்து இப்படி அரசியல் போயிருச்சு அப்படிங்கிற போது வருத்தமாக இருக்குது. நான் யாரை பற்றி சொல்லுவேன் அப்படின்னா, விஜயை பற்றி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னா, ஒரு இந்தியா போன்ற ஒரு சோசியல் டெமோக்ராட்டிக் உள்ள கண்ட்ரியில் வந்து, ஜனநாயகத்துக்கு உட்பட்ட ஒரு கண்ட்ரியில் வந்து எந்த மதமும் சாராமல் பொதுவான விஷயத்தை முன்னெடுத்து கொண்டு போனால் தான் சிறப்பாக இருக்கும். இந்த எல்லா மதத்தையும் ஒன்றா சேர்த்து மத சார்ந்த அரசியலை முன்னெடுக்கிறத முயற்சி வந்து ரொம்ப மோசமான முயற்சி. அந்த முயற்சியை வந்து விஜய் அவர்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காருன்னா, எல்லா மதத்தையும் ஒன்றா கொண்டு போய் மத சார்ந்தே கொண்டு போகணும் அப்படின்னா வந்து அது தவறான விஷயம். அது எப்படின்னா வந்து, அது மதங்கள் சொல்லக்கூடிய மதங்கள் ஜனநாயகம் சொல்லுவது வந்து என்னென்னா, மதத்தை நீங்கள் பின்பற்றுங்க அப்படிங்கிறது தான். இப்போ மதம் சார்ந்தே ஒரு அரசியலை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது பேர் ஆபத்தான அரசியல். பேருக்கு வந்து விஜய் செய்கிறது என்னென்னா, ஒரு பேருக்கு வந்து பெரியார் படத்தையும் அம்பேத்கர்த்தையும் படத்தையும் வச்சுட்டு இங்கே பொது உடைமை தத்துவம் முற்போக்கு பேசுகிறோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அந்த புகைப்படத்தை வச்சுருக்கார், அவ்வளோதான். விஜய் என்பது வந்து முற்போக்குவாதிகளுடைய புகைப்படத்தை வச்சுருக்கார். வச்சுட்டு ஆனால் அவர் செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, முழுக்க முற்போக்குவாதிகளுடைய செயல்பாடு கிடையாது. ஒரு தனி மனிதனை வந்து சினிமா முகத்தில் உள்ளவரை பின்பற்றி ஒரு பின்பம் கட்டமைக்கிற வேலையை தான் வந்து விஜய் பார்த்துக்கிட்டு இருக்கார். அதாவது ஒரு தலைவன் எப்படி உருவாகணும் அப்படின்னா வந்து, மக்களுக்காக நேரடியாக களத்தில் நின்று போராடக்கூடிய தலைவன் தான் உண்மையான தலைவன். ஒரு பின்பத்திலிருந்து ஒரு தலைவன் வந்தான்னா அவன் எப்படிப்பட்ட ஒரு தலைவனாக இருப்பான் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசியலில் அப்படி ஒரு தலைவன் வந்ததே கிடையாது. களத்தில் நின்று மக்களோடு மக்களாக நின்ற தலைவன் தான் வந்து இங்கே இருந்திருக்காங்க. அதனால தான் தமிழ்நாடு சிறப்பாக இருக்குது. அப்போ அந்த களத்திலே நிற்காமல், போராட்டம் எதுவுமே செய்யாமல் நேரடியாக நான் முதலமைச்சர் ஆகுவேன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இது பேர் ஆபத்தானது. இது தமிழ்நாடு அரசியலுக்கு ஏற்புடையதில்லை. தமிழ்நாடு அரசியலுக்கு இது வந்து ஏற்புடையது கிடையாது. அந்த மாதிரியான முன்னெடுப்பை தான் விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டு அதைத்தான் இவங்க பின்பற்றி அதை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து தமிழ்நாட்டுக்கு பேராபத்து. அறிவாளிகள் யாரும் வந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். தமிழ்நாடு என்பது ஒரு அறிவு சார்ந்த ஒரு மாநிலம். மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு அறிவு சார்ந்த ஒரு மாநிலம். இதில் வந்து நின்றுக்கிட்டு நீங்கள் மதங்கள் சார்ந்த விஷயங்களை நீங்கள் முன்னெடுத்து போகிறது வந்து பேராபத்து. அதாவது மற்ற தலைவர்கள் அப்படி போகிறாங்களா அப்படின்னா கிடையாது. ஆனால் இந்த புது விஷயத்தை அவர் முன்னெடுக்கிறது ஆன்மீக அரசியல் மாதிரியே இருக்குது. அந்த பாதை, விஜயோடைய பாதை என்பது ஆன்மீக அரசியல் மாதிரியே இருக்குது. இதில் வந்து அதாவது முற்போக்குவாதிகள் வந்து விஜய்க்கு ஏன் இப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு சில முற்போக்குவாதிகள் இருந்து வந்தவங்களே வந்து விஜய்க்கு ஆதரவு, அவங்களாம் சிந்திக்க மாட்டாங்களா? இது சிந்திக்கணும் இதை பற்றி. இது வந்து ஒரு முற்போக்கு மாநிலம் தமிழ்நாடு. இங்கே வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு மத சார்ந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். ஒரு அரசியல் நிகழ்வு நடத்தும் போது ஒரு அரசியல் சார்ந்த, நீ தனிப்பட்ட முறையில் குடும்ப சார்ந்த விஷயத்துக்கு போகிறது வேறு. ஒரு தலைவராக இருந்துக்கிட்டு நான் வந்து என்னோட தொடக்கம் வந்து மத சார்ந்து இருக்கும் அப்படிங்கும்போது, ஏன்னா இந்த நாடு அப்படி கிடையாது. நீங்கள் மத சார்ந்து முன்னெடுக்க முடியாது மீன்ஸ், அதாவது அது வந்து அது முன் உதாரணம் நல்லா இருக்காது. மக்கள் அவங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது இருக்குது. அவர் ஒரு தலைவனாக இருந்து கொண்டு நான் வந்து இங்கே வந்து இருப்பேன், நான் வந்து முற்போக்குவாதியாகவும் இருப்பேன், நான் வந்து மதவாதி அப்படி கிடையாது, அடிப்படைவாதி கிடையாது, மத சார்ந்த ஆன்மீகவாதியாகவும் இருப்பேன் அப்படிங்கிறது ஆபத்து. நீங்கள் ரெண்டையும் பிரித்து பார்க்கணும். அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் அரசியலுக்கு மதம் கிடையாதுங்க. அதைத்தான் விஜய் பண்ணுறாரு. அதாவது ஒரு எந்த மதமே கிடையாது. இவர் வந்து எல்லாத்தையும் யாரையுமே வந்து அவர் தப்பாக பேசலை, அது வேறு. எந்த மதத்தையும் அவர் வந்து எல்லாத்தையும் அரவணைச்சு, ஆனால் அது வந்து சரியில்லாத அரசியல். பிரித்து பாருங்கன்னு சொல்கிறேன் நான்.
நீங்கள் அரசியலையும் ஆன்மீகத்தையும் பிரித்து பாருங்கள். நீங்கள் அரசியல் வந்துட்டீங்க, அரசியல் தலைவராக வந்துட்டீங்கன்னா வந்து அதுக்குள்ளே அதை கொண்டு வராதிங்க. அது வந்து பேராபத்து. நீங்கள் போங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து உங்களுக்கு எங்கே போகணுமோ அங்கே போங்க. ஆனால் வந்து இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். அந்த அரசியலை கொண்டு வராதீங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு புரியுதா? தமிழ்நாடு அரசியலுங்கிறது வேறு ஒரு பாதைங்க. அந்த பாதைக்குள்ளே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பாதையை கொண்டு வரணும். அதுதான் ஆன்மீக அரசியல் அப்படிங்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்குது. தமிழ்நாடு அப்படிப்பட்ட மாநிலம் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னக்கட்டி வந்த தலைவர்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணால் ஒரு முற்போக்குவாதியாக தான் இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள் பெரும்பாலும் முற்போக்குவாதிகள் தான். வலதுசாரிகள் இருந்திருக்காங்க. நான் அவங்களாம் ஜெயிக்கலை. ஏன் ஜெயிக்கலை அப்படின்னா அவங்க வந்து முற்போக்குவாதிகளை தான் தமிழ்நாட்டுக்காரங்க ஏற்றுக்கிட்டாங்களே தவிர இங்கே வலதுசாரி சிந்தனையாளர்களை வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏற்கலை. அதனால தான் இந்த பிஜேபி இங்கே ஜெயிக்க மாட்டேங்குது. புரியுது உங்களுக்கு? அப்போ இந்த முற்போக்குவாதிகள் நீங்கள் அரசியலை முன்னெடுக்கும் போது நீங்கள் அது சார்ந்தே போகணும் தவிர நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் முற்போக்காக இருந்துக்கிட்டு வந்து நீங்கள் அரசியல் இருந்துக்கிட்டு நீங்கள் மத சார்ந்த சடங்குகளை நான் முன்னெடுப்பேன், ஒரு கட்சி நிகழ்வு நடத்தும் போது நான் வந்து சர்ச்சுக்கு போகிறேன், நான் கோயிலுக்கு போகிறேன், நான் வந்து பள்ளியாசலுக்கு போகிறேன் அப்படிங்கிறது அரசியல், விஜயோட அரசியல் இருக்கு இல்லையா, இதுதான் தவறான அரசியல். இது வந்து முன் உதாரணம். இது போல் இந்த தமிழ்நாடு இந்த அரசியலுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறத கவனமாக இருக்கணும். அறிவு சார்ந்த மாநிலம். இந்த செய்தி அவங்களுக்கு சொல்ல நினச்சேன். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலை. இன்னும் பல தகவல் தர இருக்கேன். உங்களுக்கு எதுவும் கருத்து இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.